குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினரை இலக்கு வைத்தும் அதிலும் குறிப்பாக இலங்கையினுடைய ஜனாதிபதி மற்றும் மிக புள்ளிகளை இலக்கு வைத்து ஏதோ ஒரு சக்தி, ஒரு தீய சக்தி ஒரு வேலைகளில் ஈடுபடுவதற்கான பல சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. எனவே பாதுகாப்பு விவகாரங்களில் மிகவும் அவதானத்தோடு இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்கவா இருக்கலாம், அதில் இலங்கையில் இருக்கக்கூடிய அரசியல் பிரபலங்கள் மற்றும் பல பிரபலங்கள் மிக கவனத்தோடு செயற்பட வேண்டும் என்று நாம் இந்த தளத்தில் பல முறை வலியுறுத்தி இருக்கின்றோம். ஆனால் இப்போது ஒரு சம்பவம் தொடர்பில் ஒரு கருத்து வெளியாகி இருக்கின்றது. அது தொடர்பில் நீதிமன்றத்திலும் ஒரு முக்கியமான விடயம் கையாளப்பட்டிருக்கிறது. கொழும்பு குற்றத்தடுப்பு புலனாய்வு திணைக்களத்துக்கு முன்னால் உள்ள வீதியில் காபர் மாஸ்டர் அலுவலகத்துக்கு பிரவேசிக்கும் பாதையில் அந்த வாயிலுக்கு அருகில், அதாவது குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினுடைய வாயிலுக்கு அருகில் சினைப்பர் துப்பாக்கியுடன் இருவர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை கைது செய்யப்பட்டிருந்ததை யாவரும் அறிந்திருப்பீர்கள். அந்த கைது செய்யப்பட்டவர்கள் ஏன் ஞாயிற்றுக்கிழமைய தினம் அந்த பகுதிக்கு செல்ல வேண்டும்? அதுவும் சென்றதோடு மட்டுமல்லாது அவர்கள் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் என்றும் கூறப்படுகிறது. அவர்கள் பாதை மாறி சென்றால் ஒரு இராணுவ அதிகாரிகள் என்றால் எதற்காக அந்த சினைப்பர் ரக துப்பாக்கியை உருமறைப்பு செய்து எடுத்துச் செல்ல வேண்டும்? கைது செய்யப்பட்டவர்கள் குற்றத்தடுப்பு புலனாய்வு திணைக்களத்தின் வாயிலுக்கு முன்னால் சினைப்பர் ரக துப்பாக்கியோடு நடமாடிய போதுதான் இந்த கைது இடம்பெறுகின்றது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை அதிகளவானவர்கள் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவின் அலுவலகத்துக்கு சென்று திரும்புகின்ற சூழ்நிலையில் தான் இவர்களும் அங்கு இருந்திருக்கின்றார்கள். ஞாயிறு, சனி மற்றும் போயா தினங்களில் அல்லது விடுமுறை நாட்களில் அதிகளவானவர்கள் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினுடைய விசாரணைகளுக்காக சென்று வருகின்றவர்கள். அந்த சூழ்நிலையில் தான் இவர்களும் அங்கு இந்த நடமாட்டத்தோடு இருந்திருக்கின்றார்கள். AIW ரக ஸ்னைப்பர் ரக துப்பாக்கி தான் அந்த கைப்பற்றப்பட்டிருக்கின்றது. கைப்பற்றப்பட்ட துப்பாக்கி குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினரால் கோட்டை நீதவானிடம் சமர்ப்பிக்கப்பட்டு அது தொடர்பான ஆவணங்களை கைது செய்யப்பட்டவர்கள் சிவில் உடையில் இருந்ததோடு சினைப்பர் துப்பாக்கியை கருப்பு துணிகளால் மறைத்து வைத்திருந்ததுதான் இங்கு ஒரு முக்கியமான விடயமாக பார்க்கப்பட்டிருந்ததோடு அவர்கள் கைது செய்யப்பட்டவுடன் தம்மை அடையாளப்படுத்தவும் திணறி இருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் பின்னுக்கு வருகிறோம் மிக முக்கியமான ஒரு தகவல் தொடர்பு. இவர்கள் தம்மை அடையாளப்படுத்துவதில் அவர்களுக்கு இடையில் ஒரு குழப்பம் இருக்கின்றது. இதில் இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது. சினைப்பர் ரக துப்பாக்கிகளால் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவு CID அதிகாரிகள் தாக்கப்பட உள்ளனர் என்று குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மிகவும் ரகசியமாக இந்த விடயம் கையாளப்பட்டதோடு இந்த விடயம் தொடர்பில் இந்த கைது இடம்பெற்றதாக குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினுடைய அதிகாரிகள் நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்கின்றார்கள். இவர்கள் இப்படி கூறுகிறார்கள், அவர்கள் அப்படி கூறுகிறார்கள். ஆனால் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினுடைய அதிகாரிகள் படுகொலை செய்யப்படுவதற்கான ஒரு சூழ்ச்சி இருப்பதாக ஏற்கனவே தமக்கு தகவல் கிடைத்ததாக குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு செல்லுகின்றார்கள்.